ஆல்ரெடி சொன்ன மாதிரி கௌதம் சார் ஸ்டார்ட்ல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் இருக்கும்போது அவரே என்னை தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து தர்ஷன் இதுதான் நாங்கள் இன்னைக்கு எடுக்க போகிறோம்னு சொன்னார். அப்போ நான் சார் இதை நீங்கள் கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லை ஒரு ஹீரோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். தேங்க்யூ சார். அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சனலாக இஷ்யூ வரும்போது அது சாருக்கே தெரியாது. ஸோ எனக்காக வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் மூலமாக உங்கள் சந்திப்பு கிடைச்சது ஐ எம் வெரி ஹாப்பி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், யூஸ்வலாக ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாமல் ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார். பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுன்னு. பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்போவுமே நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஓபி சாருக்கு மட்டும் ஹீரோவை பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீனில் அழகாக தெரியும். அதால் நாங்கள் ஸ்டார்ட்லேருந்தே டிஓபி சார் தேடி போய் ஒரு ஐஸ் ஒன்று வைப்பேன். ஸோ அந்த விதத்தில் மெய்யேந்திரன் சார் தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு. ஸோ அதால் தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 டேஸுக்கு அப்புறம் அந்த கட்டி போயிடுச்சு. அப்போ மெய்யேந்திரன் சார் கூப்பிட்டு தர்ஷன் இனி ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு சாரே வேணான்னாலும் எனக்கு க்ளோஸ் இருந்தார். ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ரேணு சார் தான். ஏன்னா எந்த ஒரு ஷாட் எடுத்தாலும் டைரக்டர் சார் டிஓபி சார் எல்லாம் டிஸ்கஷனில் இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக நாமெல்லாம் பேசினா ஓகே ரேணுகிட்ட ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். நான் அப்போ யார் ரேணு சார் அப்படின்னு, ஏன்னா ரேணு சார்கிட்ட இருந்து எவ்வளோ ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளோதான் வரும். பட் பர்சனலாக அவர் ரீசெண்டாக ஒரு 2 டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க. இப்போ ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் நான் யார் சார் என்ன ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம், ரேணு சார்ட்டு இந்த ஸ்டோரி சொன்னேன். ரேணு சார் தான் தர்ஷன்றது சொல்லுங்கள், தர்ஷன் இது கரெக்டாக இருப்பாருங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாகவே எனக்கு சொன்னதில்லை. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் 2 படத்துலையும் ஃபைட்ஸ் இல்லை. ஸோ இதில் 3 ஃபைட் இருக்குது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தார். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணிருக்காரு. பட் இதில் அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புகிறேன். ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சார் வந்து சாரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்னை உள்ளே விடுவார். ஸோ தேங்க்யூ சார். நிறைய படங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும். அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலாக டீசர் பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யார் மியூசிக் அப்படின்ட்டு. விகாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சீன்ஸாக பண்ணும்போது தெரில, அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும்போது தான் தலைவன் என்னை காப்பாற்றி விட்டார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மன்சூர் அலிகான் சார், நாங்கள் எல்லாரும் அவர் படங்களை பார்த்து வளர்ந்தது, ஊரில் இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி. ஸோ அவள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்ததில்ல. ரவிக்குமார் சாருக்கு அப்புறம் லால் சார், சுஜித் சங்கர் சார், மன்சூர் அலிகான் சார் தான் நேரில் பார்த்துருக்கோம். எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற விதம், நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினச்சிட்டு உள்ளே போவோம். அங்கே ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க. இது என்னடா ஹார்ட் ஒர்க் இப்போ பாரு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் அவங்க கூட இருந்து லேர்ன் பண்ணேன். வந்ததுலேருந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தமிழ், சபரி, மாறன். ஏன்னா யூஸ்வலாக சார்கிட்ட ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் பிடிச்சி டே இங்கே வா இது எப்படியாவது சார்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட்லேருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் அருள் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். நான் ஏன் அருள் சார் எனக்கு ஐஸ் வைக்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. பட் அந்த ஒரு ஜென்யூனிட்டி ஸ்டார்ட்லேருந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சூப்பராக வருவாடா இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதுன்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு யார் இல்லைன்னு. ஸோ நான் சென்னை வந்ததுலேருந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இருந்த செந்திலன் அவங்க ஃபேமிலி, அப்புறம் நரேஷ், என் தம்பி லோகேஷ், இன்பா, முரளி அண்ட் பிரவீன், முக்கியமாக ஹர்ஷிகா. ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரெஸ்ஸும் மீடியா மக்களும். பிக் பாஸ்ல இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்கள் மட்டும்தான். ஏன்னா அங்கேருந்து என்னோடய வாழ்க்கையை நடந்த விஷயங்கள், முதல் படமாக இருக்கட்டும் 2வது படமாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அண்ட் ரீசனாக நடந்த இஷ்யூவில் கூட
நைட் ஒரு 2:30க்கு என் வீட்டு அட்ரஸ் தேடி நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் இங்கே இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தையும் மக்களுக்கு சேர்த்துருங்க. தேங்க்யூ.